வணக்கம், வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்பு வரைக்கும் ஒரு பொருள் வளப்பளப்பான மேற்பரப்பில் இருந்துச்சுன்னா பொருள் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வகுப்புக்கு மேல ஒரு பொருள் சொரசொரப்பான மேற்பரப்பில் இருக்கும்போது பொருளோட இயக்கம் எப்படி மாறுபடும்னு பார்க்கலாம். ஏன்னா நான் சொரசொரப்பான மேற்பரப்பு சொல்லும் போது அங்க நான் கொடுக்கிற விசைக்கு எதிர் விசையில உராய்வு விசை செயல்படும். ஸோ இந்த உராய்வு விசை காரணமாக பொருள் இயக்கம் மாறுபடும் சொன்னாங்க. சோ எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம் இந்த செக்ஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம அதுக்கு உராய்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பொருள் இங்க வச்சிருக்கேன், பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பு அப்படின்னா பொருளுக்கும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பிற்கும் பொருள் நகரும் போது இடையே செயல்படும் விசை உராய்வு விசை சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த உராய்வு விசை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பொருளுக்கும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பிற்கும் இடையே சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமையும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நான் கொடுக்கிற விசை இப்படி இருக்கு, நான் புற விசை கொடுக்கிறேன் அப்படின்னா உராய்வு விசை என்ன பண்ணும், இதுக்கு எதிரில் செயல்படும். F புரிஞ்சுதா? இங்க பரப்பிற்கும் பொருளுக்கும் இடையேயான விசை உராய்வு விசை. இங்க நான் இந்த பொருள்ல இங்க ஃபோர்ஸ் நான் கொடுக்கிறேன், விசையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா பி ஏவின் மீது பி கொடுக்கும் விசை அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் ரெண்டையும்? இது ஏ, இது பி. அப்படின்னா இந்த பி பரப்பு ஏவின் மீது செலுத்தும் விசை எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில. ஏன்னா பொருள் இந்த திசையில மூவ் ஆச்சுன்னா அதுக்கு எதிர் திசையில உராய்வு விசை செயல்படும். புரிஞ்சுதா? இங்க சேம் எஃப் நான் கொடுக்கிற விசை. இங்க என்ன கால்குலேட் பண்றேன் அப்படின்னா பரப்பு ஏ பியின் மீது செலுத்தும் விசை. இங்க பாருங்க, பரப்பு பி ஏவின் மீது செலுத்தும் விசை இந்த திசையில இருக்கு. இங்க பரப்பு ஏ டியின் மீது செலுத்தும் விசை இதுக்கு இந்த திசையில. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏவின் மீது செலுத்தும் விசை. புரியுதா? சோ இது பிஏ, இது ஏபி. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ என்ன சொல்லலாம், சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமையும் சொல்லலாம். இப்போ உராய்வுல ரெண்டு வகையான உராய்வு இருக்கு. என்ன அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு, இயக்க நிலை உராய்வு. ஃபர்ஸ்ட் நாம ஓய்வு நிலை உராய்வு செய்யணும் என்ன பாருங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓய்வு நிலை உராய்வு. சோ இதை எப்படி குறிப்பிடலாம்? FS. சோ Sங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக். சோ இப்போ ஓய்வு நிலை உராய்வு செய் என்பது பொருள் நகர்வதை எதிர்க்கும் வகையில் அமையும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா பொருள் நகர்வதை தடுத்து நிறுத்தும் என்ற விசை ஓய்வு நிலை உராய்வு விசை. சோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பொருள் நகர்வதை எதிர்க்கும் வகையில் அமையும். எக்ஸாம்பிள், இப்ப நான் பொருள் இங்க இருக்கு, பொருள் மீது புற விசை செலுத்துறேன் Fx. அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு விசை எப்படி செயல்படும்? இதற்கு எதிர் திசையில செயல்படும். அப்படின்னா அதோட ஃபார்முலா Fs directly proportional to. இப்போ நான் பொருள் எடுத்துட்டேன். இப்போ இது பொருள் வைக்கப்பட்டுள்ள மேற்பரப்பு, இது பொருள். இப்போ ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உராய்வு விசை செயல்படாது. ஒன்ஸ் உராய்வு விசை செயல்படல அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு விசை மதிப்பு என்னவா இருக்கும்? 0. அப்படின்னா ஒன்ஸ் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும்போது இந்த பொருள் வைக்கப்பட்டுள்ள மேற்பரப்பு இந்த பொருளின் மீது ஏற்படுத்தும் செங்குத்து விசைக்கு இந்த எஃபெக்ட்ஸ் நேர்த்தகமாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது என்னங்கிறது செங்குத்து விசை. சோ எப்படி குறிப்பிடலாம்? Fs. சோ இதுக்கு நான் ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணணும்னா நான் ஒரு மாறிலியை போடுறேன், அதாவது μs into m. சோ μsங்கிறது என்ன அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு குணகம். வெரி இம்பார்ட்டன்ட். உராய்வு குணகம். ஓகே, சோ இப்போ இந்த ஓய்வு நிலை உராய்வு குணகம் எதை பொறுத்து அப்படின்னா μs பரப்பை பொறுத்தது, பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பை பொறுத்தது. வெரி இம்பார்ட்டன்ட். இதே நான் ஒரு பளபளப்பான மேற்பரப்பு நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இந்த ஓய்வு நிலை உராய்வு தூரத்தின் மதிப்பு என்ன வேற 0 இருக்கும். அப்படின்னா Fx ஓட மதிப்பு என்ன இருக்கும்? 0 இருக்கும். இப்போ பளபளப்பான மேற்பரப்பு. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதே மாதிரி இப்போ நான் Fs க்கும் என்னக்கும் இடையேயான தொடர்பை பார்த்துட்டேன். இப்போ நான் கொடுக்கிற விசைக்கும் இந்த Fs க்கும் என்ன தொடர்பு பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் புறவிசை கொடுக்கிறேன்,
பொருள் வைக்கப்பட்டுள்ள மேற்பரப்பு அதற்கு இணையான எதிர் விசையை கொடுக்கும். சோ இப்ப பாருங்க, நான் கொடுக்குறேன், பொருள் மூவ் ஆகல, நகரல, மறுபடியும் நான் விசை இன்க்ரீஸ் பண்ண, பொருள் நகரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பரப்பு நான் கொடுக்கிற விசைக்கு எதிரான ஓய்வு நிலை உராய்வு விசையை கொடுக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் போன அப்படின்னா F external அதிகரிக்கும் போது ஓய்வு நிலை உராய்வு விசையும் அதிகரிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன சொல்லலாம், நான் கொடுக்கிற விசை ஓய்வு நிலை உராய்வு விசையை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பொருள் எப்படி இருக்கும்? ஓய்வு நிலையில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன், நான் கொடுக்கிற விசை ஓய்வு நிலை விசையை விட, ஓய்வு நிலை உராய்வு விசையை விட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓய்வு இங்க என்ன ஆகும்? இயக்கமா மாறி. வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்கிற விசை அதிகரிக்கும் போது ஓய்வு நிலை உராய்வு விசையும் அதிகரிக்கும். இங்க நான் கொடுக்கிற விசை 0வா இருந்துச்சு அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு விசையின் மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்படின்னா Fs ஓய்வு நிலை உராய்வு விசை எப்ப பெரும மதிப்பினை அடையும். அதே மாதிரி பொருள் எப்ப வரைக்கும் ஓய்வு நிலையில இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. நாம கிளாஸ் பண்றோம். சோ இது எதுக்கு? சோ நான் கொடுக்கிற விசை இது Fs. ஓகே, பொருளின் மீது செயல்படும் ஓய்வு நிலை உராய்வு விசை. சோ இப்போ F x 0வா இருந்துச்சு அப்படின்னா Fs என்ன இருக்கும்? 0வா இருக்கும் இல்லையா? சோ இப்போ நான் கொடுக்கிற விசையை அதிகப்படுத்துறேன், ஓய்வு நிலை உராய்வு விசையும் அதிகமாகும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஓய்வு நிலை உராய்வு விசை பெரும் மதிப்பு. அதுக்கு இணையான விசை நான் என்ன எடுத்தேன்? சோ இதுக்கு இடையில நான் எந்த விசை கொடுத்தாலும் பொருள் என்னவா இருக்கும்? ஓய்வு நிலையில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லலாம்? இந்த கண்டிஷன். அப்ப நான் என்ன சொல்லலாம், நான் கொடுக்கிற விசை எதை விட கம்மியா இருக்கும்? Fs மேக்ஸிமம் விட கம்மியா இருக்கும். என்ன சொல்லலாம்? ஓய்வு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும். ஒன்ஸ் நான் இந்த விசையை விட அதிகமா கொடுக்கும்போது என்ன ஆகும்? பொருள் இயக்கத்துக்கு மாறும். அப்ப நான் ஓய்வுல இருக்கும்போது ஓய்வு நிலை உராய்வு விசை சொல்லிடுவேன். இயக்கத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? இயக்க நிலை உராய்வு விசை சொல்லலாம். சோ எப்படி குறிப்பிடலாம் அந்த இயக்க நிலை உராய்வு விசையை? Fk is equal to, இங்க μs யூஸ் பண்ணோம், இங்க μk into n. ஓகே, சோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இயக்க நிலை உராய்வு விசையை பொருள் நகரும் போது பொருளுக்கும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பிற்கும் இடையே செயல்படும் விசை இயக்க நிலை உராய்வு விசை சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? Fk less than Fs. ஓய்வு நிலை உராய்வு விசை விட இயக்க நிலை உராய்வு விசை கம்மியா இருக்கும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எப்படி வரும்? சோ ஒன்ஸ் இயக்க நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா இயக்க நிலை உராய்வு விசை எப்படி இருக்கும்? எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஓகே, சோ இது என்ன சொல்லலாம்? இயக்க நிலை உராய்வு விசை. ஓகே, சோ அதே மாதிரி இந்த இயக்க நிலை உராய்வு விசை புற விசையை பொறுத்ததல்ல. வெரி இம்பார்ட்டன்ட். பொறுத்தது அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? எனக்கு Fs மினிமம் தெரிஞ்சது, சிறும மதிப்பு 0, பெரும மதிப்பு என்னவா இருக்கும்? Fs மேக்ஸிமம். அப்ப என்ன சொல்லலாம்? Fs என்ன சொல்லலாம்? 0 விட அதிகமா இருக்கும். எதை விட கம்மியா இருக்கும்? Fs மேக்ஸிமம் விட கம்மியா. புரிஞ்சுதா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது என்ன சொல்லலாம்? Us மேக்ஸிமம் Us into. புரிஞ்சுதா? சோ இதுக்கு இடையில எல்லாமே பொருள் ஓய்வு நிலையில இருக்கும். ஒன்ஸ் இதை விட அதிகமான விசை கொடுக்கும்போது என்னாகும்? பொருள் இயக்கமடையும். என்ன கிடைக்கும்? எனக்கு முடுக்கம், திசை வேகம் எல்லாமே கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுல இருந்து என்ன சொல்லலாம்? பொருள் ஓய்வு நிலையில இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷனா இருக்கும்? சோ நான் கொடுக்கிற விசை எதை விட கம்மியா இருக்கும்? Fx மேக்ஸிமம் விட கம்மியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பொருள் சீரான திசை வேகம் அப்படின்னா v கான்ஸ்டன்டா இருந்தாலும் முடுக்கம் அடையாது. அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன இருக்கும்? நான் கொடுக்கிற விசை எதுக்கு சமமா இருக்கும்? Fs மேக்ஸிமம்க்கு சமமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா பொருள் முடுக்கம் அடையும். முடுக்கம் அடையும் போது v என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும், மாறுபடும். அதே மாதிரி a என்ன ஆகும்? நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்க a ங்கிறது ஈக்குவல் டு 0. சோ என்ன கண்டிஷன்ல இருக்கும்? நான் கொடுக்கிற விசை ஓகே Fs மேக்ஸிமம் விட அதிகமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ ரெண்டு கண்டிஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகே, சோ பொருள் ஓய்வு நிலையில் இருந்தாலோ அல்லது மாறா திசை வேகத்துடன் சீரான இயக்க நிலையில இருந்தாலோ சோ அதுக்கான கண்டிஷன் சொல்லலாம் Fx
less than or equal to very important thing Fs maximum. Okay, so இப்போ எனக்கு பொருள் முடுக்கம் அடையுது. இப்போ நான் பொருள் எடுத்துட்டேன். ஓகே, எம்ங்கிற ஒரு பொருள், இது செயல்படும் முடுக்கம் EX. இப்போ பொருள் இயக்கத்தில் இருக்கு சொல்லலாம். அதன் மீது செயல்படும் குணகம் என்னவா இருக்கும்? இயக்க நிலை உராய்வு குணகம் UK சொல்லலாம். UK. ஓகே, அப்படினா அதன் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? எதிர் விசை FK. இல்லையா? UK into E. நான் கொடுக்கிற விசை என்ன சொல்லினா அப்படினா பொருளின் முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A is equal to F net divided by நிறைகளின் கூடுதல். சோ இப்போ F netங்கிறது என்ன அப்படினா நான் கொடுக்கிற விசை முடுக்கத்தின் திசையில இருக்கனால பாசிட்டிவ், இது எதிர் திசையில இருக்கனால என்ன சொன்னா mu k into F. சோ ஜெனரல் என்னன்னா Fk divided by பொருளின் நிறை. சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா பொருளின் முடுக்கம் எதால பாதிக்கும்? உராய்வு விசையால பாதிக்கும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். So இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 1 பை 1 சால்வ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. சோ ரெண்டு பொருள் கொடுத்திருக்காங்க. இது 2 kg இன்னும் 3 kg 4 kg. ஓகே. சோ இது கையில கட்டிருக்காங்க. இந்த பொருளின் மீது நான் கொடுக்கிற விசை 80 நியூட்டன். ஓகே. அதே மாதிரி பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பின் உராய்வு குணகம் 1/2 ரெண்டும். அப்படினா A இந்த திசையில செயல்படுது முடுக்கம். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? A கால்குலேட் பண்ணனும். அதே மாதிரி கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை நான் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A is equal to F net divided by நிறைகளின் கூடுதல். அப்படினா F netங்கிறது என்ன அப்படினா F external minus F divided by என்ன சொல்லலாம்? நிறைகளின் கூடுதல். அப்படினா சோ F எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்மால் f. சோ mu into n. சோ இங்க என்னங்கிறது என்ன அப்படினா மேல் நோக்கி செயல்படும். அப்படினா எதுக்கு சமமா இருக்கும்? பொருளின் எடைக்கு சமமா இருக்கும். பொருள் எடை மாறுபடும் போது அதன் மீது செயல்படும் விசையும் உராய்வு விசையும் மாறுபடும். அப்படினா இந்த பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை எப்படி இருக்கும்? சோ 4g இது n, உராய்வு விசை இந்த திசையில. சோ என்ன சொல்லலாம்? சோ mu இயக்கத்துல இருக்கனால இது இயக்க நிலை உராய்வு குணகம். வெரி இம்பார்ட்டன்ட். சோ mu k into n. சோ என்னவா இருக்கும்? F is equal to 1/2 4g. சோ என்ன கிடைச்சிரும்? 2g. சோ இந்த பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை. அதே மாதிரி இந்த பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை என்ன சொல்லலாம்? சோ F is equal to 1/2 பொருளின் எடை என்னவா இருக்கும்? 2 into g என்னவா இருக்கும்? g. ஓகே, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ நான் கொடுக்கிற விசை 80 மைனஸ், சோ இது ரெண்டும் எதிர் திசையில இருக்கு, அதனால பிளஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ என்ன சொல்லலாம்? 10 plus 20 இல்லையா? டிவைடட் பை பொருள்களின் கூடுதல் நிறைகளின் கூடுதல் என்னது? 6. சோ என்ன கிடைக்கும்? 80 minus 30 50 divided by 6. சோ என்ன கிடைச்சிரும்? இப்ப கேன்சல் பண்ணா அப்படினா 8.2 அப்படினா 23 times meter per second. புரிஞ்சா? a ஓட மதிப்பு எனக்கு வந்துச்சு. பொருளின் நிறை கொடுத்திருக்காங்க 4 kg. பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பின் மீது செயல்படும் உராய்வு குணகம் 0. ஓகே, பொருளின் மீது 10√2 விசை 45 டிகிரியில் செயல்படுகிறது. பொருளின் மீது ஏற்படும் முடுக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதுக்கு நாம அதன் மீது செயல்படும் விசையை நாம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த விசை ரெண்டு கூறுகளா பிரியும் இல்லையா? இது 45 டிகிரி அப்படினா இது என்னக்கும் 10√2 cos θ. அடுத்துள்ள பக்கம் இங்க cos θ ஓட மதிப்பு 45 வந்து 1/√2. √2 கேன்சல் ஆச்சு அப்படினா 10 நியூட்டன். சரி, அதே மாதிரி இங்க 10√2 sin θ sin 45 1/√2 கேன்சல் ஆச்சு அப்படினா 10 நியூட்டன். அதே மாதிரி வேற என்ன விசை செயல்படும்? சோ பொருள் இயங்கும் போது இது சொரசொரப்பான மேற்பரப்பு, அதன் மீது செயல்படும் உராய்வு விசை இந்த திசையில இருக்கும். இயக்க நிலை உராய்வு விசை UK இந்த திசையில செயல்படும். எப்படி இருக்கும்? சோ 0.3 into n இல்லையா? சோ n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு சோ இப்போ பொருளின் மீது செயல்படும் விசை எழுதினா, சோ இது n மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி இந்த கூறு இருக்கும் இல்லையா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னது? 10 கூறு. அதே மாதிரி பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும். சோ 4g. அப்ப நான் n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n plus 10 is equal to 4g. n ஓட மதிப்பு என்ன சொல்லலாம்? 40 minus 10 என்ன சொல்லலாம்? 30. இப்போ n ஓட மதிப்பு 30. சோ இங்க நாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைக்கும் 0.3 into 30 சொல்லும்போது என்ன கிடைக்கும்? 9 நியூட்டன். எந்த திசையில செயல்படும்? இந்த திசையில செயல்படும். சோ இது 10 நியூட்டன், இது 9 நியூட்டன் அப்படினா a எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ f
10 minus இது 9 divided by பொருளின் நிறை என்ன சொல்லலாம் 1 divided by 4 so என்ன சொல்லலாம் 0.25 meter per second புரியுதா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு okay so next problem solve பண்ணலாம் okay third one same பொருளின் நிறை 4 kg இப்போ நான் இந்த திசையில விசையை கொடுக்கிறேன் okay so இதோட வேல்யூ 20 root 2 okay 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் இப்போ பொருளின் வைக்கப்பட்டுள்ள பரப்பின் உராய்வு குணகம் 1/2 எனில் பொருளின் முடுக்கம் காண்க அப்படின்னா இதன் மீது எந்த விசை செயல்படும் இயக்கநிலை உராய்வு விசையும் செயல்படும் இல்லையா சோ இப்போ என்னென்ன விசை செயல்படும் இப்போ இந்த பொருளின் மீது சோ 20 ரெண்டு கூறுகளா பிரியும் இல்லையா இது 20 root 2 அப்படின்னா இது என்னவா இருக்கும் சோ இது தீட்டா ஓகே 45 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும் என்ன பக்கம் அடுத்த பக்கம் அப்படின்னா 20 root 2 cos 45 னா 1/√2 கேன்சலேஷன் 20 இதுவும் என்ன இருக்கும் 20 இல்லையா சோ இது 20 இந்த திசையில் செயல்படும் அதே மாதிரி 20 இந்த திசையில் செயல்படும் அதே மாதிரி பொருளின் எடை எந்த திசையில் செயல்படும் இந்த திசையில் mg 4g செயல்படும் பொருளின் செங்குத்து விசை மேல் நோக்கி செயல்படும் அதே மாதிரி பொருளின் இயக்கநிலை உராய்வு விசை இந்த திசையில் செயல்படும் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் fk so μk into என்ன சொல்லலாம் n so n எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ so இதுக்கு ரெண்டு சமமா இருக்கும் n is equal to 40 plus 20 இல்லையா so என்ன செய்யணும் 60 ஓகே g ஓட மதிப்பு 10 so இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் so இது 1/2 into 16 என்ன கிடைச்சிரும் 30 so என்ன கிடைச்சிரும் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா so இந்த திசையில 20 இருக்கு minus so இந்த திசையில 30 divided by 4 இல்லையா so என்ன கிடைச்சிரும் minus 10 divided by 4 so இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் 2.5 so எந்த திசையில இருக்கும் எதிர் திசையில முடுக்கம் அப்படினா எதிர் திசை சொல்லும்போது இங்க என்ன அப்படினா ஓய்வு நிலைக்கு வந்துரும் வெரி ஓகே சோ இதை எப்படி கால்குலேட் பண்றது தெரிஞ்சிருச்சா சோ வெரி சோ ஓகே அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் fourth one பொருளின் நிறை கொடுத்திருக்காங்க 10 kg பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பின் மீது ஓய்வு நிலை உராய்வு குணகம் 0.52 அதே போல இயக்க நிலை உராய்வு குணகம் 0.5 இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா பொருள் ஓய்வு நிலையில் இயக்க நிலையில் உள்ளதா அப்படினா கால்குலேட் பண்ணணும் இயக்கத்தில் உள்ளதா என்ன கால்குலேட் பண்ணணும் எப்போ அப்படினா நான் கொடுக்கிற விசையின் மதிப்பு 20 நியூட்டன் b 40 நியூட்டன் c 60 நியூட்டன் நான் கொடுக்கிறேன் சோ இந்த விசை கொடுக்கும்போது பொருள் இயக்கத்தில் உள்ளதா இல்ல மூவ் ஆயிட்டு இருக்கான்னு கால்குலேட் பண்ணணும் சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு நமக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் தெரியணும் எப்போ பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் நான் கொடுக்கிற விசை ஓகே சோ fx மேக்ஸிமம் விட கம்மியா இருந்துச்சுனா பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி fx நான் கொடுக்கிற விசை ஓகே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் இயக்க நிலையில் இருக்கும் சோ இதெல்லாமே எதை பொறுத்தது fx பொறுத்தது ஃபர்ஸ்ட் நான் fx மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ fx மேக்ஸிமம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ mu s ஓய்வு நிலை உராய்வு குணகம் into n இல்லையா சோ ஓய்வு நிலை உராய்வு குணகம் என்ன சொல்லலாம் 0.52 into n ங்கிறது பொருளின் எடை எந்த திசையில் இருக்கும் கீழ் நோக்கி என்ன இருக்கும் 10 into 10 என்ன கிடைக்கும் ஓகே 52 நியூட்டன் அப்படினா நான் கொடுக்கிற விசை இதை விட கம்மியா இருந்துச்சுனா பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் இதை விட அதிகமா இருந்துச்சுனா பொருள் இயக்க நிலையில் ஓகே சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ நான் கொடுக்கிற விசை சோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ சொல்லும்போது என்ன சொல்லலாம் நான் கொடுக்கிற விசை என்ன சொல்லலாம் இதை விட கம்மியா இருக்கு fx மேக்ஸிமம் விட கம்மியா இருக்கு அப்படினா என்ன இருக்கும் இந்த கண்டிஷன்ல பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் அதே மாதிரி b சொல்லும்போது இந்த கண்டிஷனும் இதை விட கம்மியா இருக்கு அதனால சொல்லலாம் fx greater than fmax என்னது ஓய்வு நிலையில் இருக்கும் b பட் தேர்ட் கண்டிஷன் நான் கொடுக்கிற விசையை விட இது கம்மியா இருக்கு ஓய்வு நிலை உராய்வு விசை மேக்ஸிமம் பெரும் மதிப்பு சோ என்ன சொல்லலாம் fx greater than என்ன சொல்லலாம் fs max சோ இயக்க நிலையில் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இன்னொரு क्वेश्चन இயக்க நிலையில் இருக்கும்போது முடுக்கத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க சோ முடுக்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம் a is equal to f net divided by நிறைகளின் கூடுதல்
இல்லையா? சோ இப்போ பொருள் இயக்கத்துல இருக்கும்போது அதன் மீது செயல்படும் விசை என்ன இருக்கும்? F60 நியூட்டன். இந்த திசையில இயக்க நிலை உராய்வு விசை செயல்படும். சோ இயக்க நிலை உராய்வு விசைங்கிறது என்ன அப்படின்னா μk × n. சோ இங்க பாருங்க, இந்த இதுல ரெண்டு கண்டிஷன், ஓய்வு நிலை உராய்வு விசை எடுத்துக்கணும், இங்க இயக்க நிலை உராய்வு விசையின் குணகம் எடுத்துக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன தெரியும்? A is equal to 60 minus μk ங்கிறது என்ன அப்படின்னா இங்க 0.5 into n ங்கிறது என்ன அப்படின்னா 100. இல்ல எனக்கு கிடைச்சது 50 எனக்கு கிடைச்சது. So 50 divided by 10, so எனக்கு கிடைச்சது 10 divided by 10 1 meter per second square. So புரியுதா A ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது? ப்ராப்ளம் பார்க்கலாம். So 51, சுவர் ஒன்றில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது, பொருளின் நிறை n. ஓகே, அதன் மீது 20 நியூட்டன் செயல்படுகிறது. அதே மாதிரி பொருள் வைக்கப்பட்டுள்ள மேற்பரப்பில் ஓய்வு நிலை உராய்வு குணகம் 0.3, இயக்க நிலை உராய்வு குணகம் 0.2 எனில் என்ன கால்குலேட் பண்ணணும்? பொருள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பொருள் ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலையில் உள்ளதாக கால்குலேட் பண்ணணும். இயக்கத்தில் உள்ளதான் கால்குலேட் பண்ணணும். எப்போனா ஃபர்ஸ்ட் ஒன், பொருளின் நிறை 1 kg இருக்கும்போது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் ஒன், பொருளின் நிறை 1/2 kg இருக்கும்போது நான் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ஒன், பொருள் இப்போ இயக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது செயல்படும் முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ ரெண்டு क्वेश्चन. ஃபர்ஸ்ட், நான் பொருள் இயக்கத்துல இருக்கா ஓய்வுல இருக்கான்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு ரெண்டு கண்டிஷன். நான் கொடுக்கிற விசை less than or equal to Fs maximum இருந்துச்சுன்னா சொன்னாங்கன்னா ஓய்வுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி நான் கொடுக்கிற விசை சோ Fx விட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? இயக்கம்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் நான் இத கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Fs maximum என்னவா இருக்கும்? சோ μs into n. இல்லையா? சோ n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த பொருளின் மீது பரப்பை ஏற்படுத்தும் விசை, இந்த பரப்பு இந்த திசையில n செயல்படும். இல்லையா? சோ n is equal to 20 newtons. அப்படினா சோ μs ங்கிறது என்ன அப்படினா ஓய்வு நிலை உராய்வு குணகம் 0.3 into 20 எனக்கு 6 மீட்டர். புரியுதா? அப்படினா இந்த 20 என்னக்கு சமப்படுத்தும் அப்படினா எந்த விசைனால பொருள் கீழ வரும்? பொருளின் எடை காரணமாக கீழ வரும். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு எதிர் திசையில் என்ன செயல்படும்? Fs செயல்படும். இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா இப்போ பொருளின் நிறை 1 kg இருக்கும்போது அதன் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? F external is equal to என்ன சொல்லலாம்? m into g. என்ன சொல்லலாம்? பொருளின் நிறை 1 kg இருக்கனால 1 into k. சோ எனக்கு 10 நியூட்டன். அப்படினா பொருளின் மீது பொருளின் நிறை 1 kg இருக்கும்போது அதன் மீது செயல்படும் விசை 10 நியூட்டன். சோ இந்த கண்டிஷன் என்ன சொல்லலாம்? F external greater than Fs maximum. இல்லையா? சோ கொடுக்கிற விசை, நான் கொடுக்கிற விசை எதை விட கம்மியா இருக்கு? சோ நான் கொடுக்கிற விசை சோ Fs maximum விட அதிகமா இருக்கு. அதனால என்ன பொருள் இயங்கும். ஒன்ஸ் பொருள் இயங்குச்சு அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணலாம்? முடுக்கம் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F net divided by நிறைகளை கூடுதல். இங்க F ங்கிறது என்ன அப்படின்னா 10 மைனஸ் அதற்கு எதிர் திசையில செயல்படும். இல்லையா? இப்போ நான் என்ன எடுக்கணும்? இயக்க நிலை உராய்வு குணகம் எடுக்கணும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பொருள் இயக்கத்துல இருக்கு. அப்படினா Fk எப்படி கால்குலேட் பண்ணலாம்? μk into n. சோ μ ங்கிறது 0.2 into n ங்கிறது 20. இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? 4 நியூட்டன். சோ இப்போ என்ன கிடைச்சிரும்? Fk ங்கிறது 4 divided by ஓகே, நிறைகளின் கூடுதல் என்ன சொல்லலாம்? 1 kg நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன கிடைச்சிரும்? 6 meter per second square. புரியுதா? சோ பொருள் 1 kg, பொருளின் நிறை 1 kg இருக்கும்போது சோ அது நான் கொடுக்கிற விசை அதிகமா இருக்கும். இதை விட Fs maximum இருக்கும். பொருள் இயங்கும். இயங்கும்போது பொருளின் முடுக்கம் 6 meter per second square. இப்போ செகண்ட் கண்டிஷன், பொருளின் நிறை 1/2 kg இருக்கும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. சோ இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா F external is equal to 1/2 g எனக்கு 5 நியூட்டன். சோ நான் கொடுக்கிற விசை எதை விட கம்மியா இருக்கு? Fs maximum விட கம்மியா இருக்கு. சோ என்ன சொல்லலாம்? ஓய்வுன்னு சொல்லலாம். சோ புரியுதா? அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல பொருளின் நிறையும் எதை பாதிக்கும்? இயக்கத்தை பாதிக்கும். சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சோ வெரி இன்ட்ரஸ்டிங் ஒன். ஓகே, 6th one என்னன்னு பார்க்கலாம். இப்போ பொருளின் நிறை m நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இங்க இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்னா அதை குறிச்சு எழுதுறேன் பொருளை. சோ இந்த திசையில எழுதுறேன் F. அதே மாதிரி நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க?
ஓகே, நீங்க பொருளை தள்ளுறீங்க இந்த திசை. ஓகே, இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா பொருளை நகர்த்த எளிமையான முறை தள்ளுவதா அல்லது இழுப்பதான்னு பார்த்தோம். இழுப்பதான்னு நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்க கொடுக்குற விசை அதிகமா இல்லை நான் கொடுக்குற விசை அதிகமா கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பை டிபெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ பொறுத்தது. ஸோ பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பின் உராய்வு குணகம். ஒன்ஸ் உராய்வு விசை அதிகமாகும் போது நான் கொடுக்குற விசையும் அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் உராய்வு இதன் மீது செயல்படும் உராய்வு விசையை நான் கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது என்னது? இழு. இங்க என்னது? தள்ளு. ஃபர்ஸ்ட் தள்ளும் போது இழுக்கும் போது என்னென்ன விசை உராய்வு விசை கால்குலேட் பண்றேன். ஸோ அதுக்காக இந்த விசை ரெண்டு கூறுகளா பிரியும். எஃப் இது தீட்டா அப்படின்னா ஏற்படுத்தும் கோணம் தீட்டா, இங்க இது ஏற்படுத்தும் கோணம் தீட்டா. ஓகே, ஸோ இது எஃப் காஸ் தீட்டா இது இருக்கும் எஃப் சைன் தீட்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி அதன் மீது எடை எந்த திசை செயல்படும்? கீழ் நோக்கி. பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை பொருளின் உராய்வு விசை இந்த திசையில் செயல்படும் இல்லையா? ஸோ அப்படி நான் உராய்வு விசை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ உராய்வு விசை இஸ் ஈக்குவல் டு ஸோ மியூ இன்டு என் இல்லையா? இப்போ n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க ஸோ n பிளஸ் எஃப் சைன் தீட்டா எதுக்கு சமமா இருக்கும்? கீழ் நோக்கி விசை mg க்கு சமமா இருக்கும் இல்லையா? அப்படின்னா n is equal to mg minus f sin theta. Very important. So உராய்வு விசையின் மதிப்பு என்ன சொல்லலாம்? mu into mg minus f sin theta. இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ நான் தள்ளுறேன். ஓகே, அப்போ உராய்வு விசையின் மதிப்பு பார்க்கலாம். ஸோ தள்ளுதல் உராய்வு விசையின் மதிப்பு எப்படி இருக்கும்? ஸோ கீழ் நோக்கி தள்ளலாம். ஸோ இந்த திசை இல்லையா? ஸோ இது என்ன சொல்லலாம்? தீட்டா. அப்படின்னா இது என்ன இருக்கும்? f cos theta. இது என்ன சொல்லலாம்? f. இது என்ன சொல்லலாம்? f sin theta. அதே மாதிரி உராய்வு விசை எந்த திசையில் இருக்கும்? கீழ் இந்த திசையில் இருக்கும். செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்கும். பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும். இப்போ n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? f is equal to mu into n இல்லையா? ஸோ mu n ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? n மேல் நோக்கி இருக்கு. எதுக்கு சமமா இருக்கும்? 2க்கு சமமா. mg plus f sin theta இல்லையா? ஸோ mu is equal to mg plus f sin theta. அப்படின்னா நான் தள்ளும் போது உராய்வு விசை என்ன இருக்கும்? நான் ரெண்டையும் கூட்டணும். இழுக்கும் போது உராய்வு விசை என்ன இருக்கும்? நான் கழிக்கணும். அப்படின்னா உராய்வு விசை எங்க அதிகமா இருக்கும்? ஸோ தள்ளுதல் இது என்னது? சரி, இது இழுத்தல் இழுக்கும் போது, இது என்னது? தள்ளும் போது. ஸோ என்ன சொல்லலாம்? இங்க பிளஸ் இங்க மைனஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இழுக்கும் போது உராய்வு விசை கம்மியா செயல்படும், இதை விட தள்ளுதல் விடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்படின்னா யார் அதிகமாக விசை கொடுக்கணும்? தள்ளுறதுக்கு நீங்க தான் அதிகமாக விசை கொடுக்கணும். நான் இழுக்கும் போது ஈஸியாக இழுத்துறோம். புரியுதுங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தள்ளுவதை விட இழுப்பதே மேல் இல்லையா? ஸோ தள்ளுவதை விட இழுப்பது எளிமையான முறை. புரியுதா? ஸோ எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு ஓகே, அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 7th one. ஓகே, மனிதன் பலகையின் மீது நின்று கொண்டிருக்கிறான். ஓகே, சோ இது பலகை. இந்த பலகைக்கும் பலகை வைக்கப்பட்டுள்ள மேற்பரப்புக்கும் இடையே செயல்படும் உராய்வு குணகம் mu. சோ இது ரெண்டு கிடையாது. ஓகே, சோ இப்போ மனிதன் கம்பியை பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஓகே, சோ இது கப்பி, இங்க ஒரு கப்பி கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு கப்பி. ஓகே, இது கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதன் கம்பியை பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்? சோ இந்த பலகை இந்த திசையில நகரும் இல்லையா? சோ ஏன்னா அதன் மீது கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை இந்த திசையில இருக்கும். சோ நான் கொடுக்கிற விசை எதுக்கு சமமா இருக்கும்? இழுவிசைக்கு சமமா இருக்கும் கம்பியின் இழுவிசை. ஒன்ஸ் நான் இழுத்தேன் அப்படின்னா இந்த பலகை சறுக்கும் சொல்லிடலாம் இல்லையா? கொஸ்டின் என்ன அப்படின்னா பலகை சறுக்காமல் இருக்க மனிதன் கம்பியின் மீது செலுத்தும் விசையை பார்க்கலாம். செலுத்தும் மிக குறைந்த விசையை பார்க்கலாம்.
ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க சறுக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன? ஸோ அதன் மீது செயல்பட விசை என்னவா இருக்கணும்? 0வா. வெரி இம்பார்ட்டன்ட். இது சறுக்காமல் அப்படின்னா ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ x அச்சில் செயல்படும் விசையும் y அச்சில் செயல்படும் விசையும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். இப்போ x அச்சில் செயல்படும் விசை என்ன இருக்கு? இது t. இதுக்கு எதிர் திசையில என்ன செயல்படும்? உராய்வு விசை. இங்க mu இருக்கு அப்படின்னா இது f, இது என்ன இருக்கு? t சொல்லு. அப்படின்னா இது ரெண்டும் என்ன ஆகும்? சமப்படுத்தும். t is equal to f சொல்லு. இல்லையா? இப்போ பொருள் நகராமல் இருக்கணும் அப்படின்னா நான் கொடுக்கிற விசை எதுக்கு சமமா இருக்கும்? t க்கு சமமா இருக்கும். இந்த t வேல்யூ எதை விட கம்மியா இருக்கணும்? fs maximum விட கம்மியா இருக்கணும். இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? பொருள் ஓய்வு நிலை இல்லைன்னா சீரான திசைவேகத்தில் இயங்குன்னு சொல்லிடலாம். இல்லையா? சறுக்காமல் இருக்கும். ஓய்வு நிலை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ fx நான் கால்குலேட் பண்ணணும். அதுக்காக x maximum கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mu into n. இல்லையா? சோ n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So n is equal to எப்படி கால்குலேட்? இந்த பொருளின் மீது செயல்படும் இந்த பரப்பு இந்த பொருள்களின் மீது செலுத்தும் செங்குத்து விசை. ஓகே, எந்த திசையில் இருக்கும்? மேல் நோக்கி. அதே மாதிரி பொருளின் எடை எந்த திசையில் இருக்கும்? மனிதன். சோ இங்க மனிதனின் நிறை m, பொருளின் பலகையின் நிறை ஸ்மால். எடுத்தாங்கன்னா m. புரியுதா? அதே மாதிரி நான் கம்பி இழுக்கிறேன். கம்பியை இழுக்கும் போது மேல் நோக்கிய விசை t. அப்படின்னு என்ன சொல்லலாம்? n plus t is equal to சொல்லலாம் capital M plus small m into g. So n என்ன சொல்லலாம்? t minus capital M small m into g. ஓகே, என்ன கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிடும் fx is equal to mu capital M small m into g minus t. புரியுதா? சோ இப்போ எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம்? நான் கொடுக்கிற விசைக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம். So mu into t minus plus mu capital M small m into g. So இந்த சைடு வந்துருச்சா அப்படின்னா என்ன சொல்லலாம்? So t எடுத்துனா mu plus 1 so less than so இந்த வேல்யூ இல்லையா? அப்படின்னா t ஓட வேல்யூ less than is equal to mu capital M small m into g divided by mu plus 1. புரியுதா? ஓகே, சோ நான் கொடுக்கிற விசை என்னவா இருக்கணும்? இதை விட less. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் m ஓட வேல்யூ தெரிஞ்சுனா ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே, சோ என்ன சொல்லலாம்? is equal to so less than or else equal to என்னவா இருக்கும்? mu capital M small m into g divided by mu plus 1. சோ இது என்னது? நான் கொடுக்கிற மிக குறைந்த விசை. புரியுதா? சோ இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ராப்ளம் எவ்வளவு சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கான்செப்ட் ஈஸியா வந்துரும். ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.